அன்பல்ல, விட்டு கொடுக்கிற சுபாவம் இல்ல, மனைவியை நேசிக்கிறது இல்ல, அடிக்கிறது. உங்களுக்கு சமைக்கணும், உங்களுக்கு சாப்பாடு போடணும், துணி துவைக்கணும், உங்களுக்கு ஜெபிக்கணும், அடிக்கிறீங்களே, கெட்ட வார்த்தை பேசுறீங்களே, சந்தேகப்படுறீங்களே. புருஷர்களே, உங்கள் மனைவி இடத்தில் அன்பாயிருங்கள். சபைக்கு வர்றோம், பைபிள் எடுக்கிறோம், மனைவியை நேசிக்கிறது இல்ல, கண்டதெல்லாம் வச்சு பேசுறது, சந்தேகப்படுகிறது. ஃபர்ஸ்ட் நம்புங்க உங்க மனைவி. எது எடுத்தாலும் குற்றம். அவளை கல்யாணம் பண்ணியிருந்தா அப்படி இருந்திருப்பேன், இப்படி இருந்திருப்பேன், அவ்வளவுதான். சோறு கூட கிட்ட ஆண்டவர் உனக்கு அழகான ஒரு பொண்டாட்டிய, நல்ல ஒரு ஜெபிக்கிற, கர்த்தருக்கு பயந்த, நேசிக்கிற, உபசரிக்கிற ஒரு மனைவியை கொடுத்தா அந்த மனைவியை காண்றதே இல்லை, உயிரோடு இருக்கும்போது தெரியாது. அதனால இன்றைக்கு மனைவி மேல கோபத்திலையும் எரிச்சலையும் பகையிலும் சண்டையிலும் அடிச்சு ஒவ்வொரு நாளும் காயப்படுத்த மனம் திரும்ப. கையை ஆண்டவர் பலவீனப்படுத்தி விட்டுருவார். அடிச்ச கையில எத்தனை தொங்குது தெரியுமா? அதுல கை பலம் இருந்த உடனே கட்டை வச்சு அதை வச்சு அடிச்சா இப்ப கை பார்த்தீங்கன்னா சோக்கு வந்து இப்படி தள்ளாடுது. பாவம் அந்த மனைவி தான் கடைசியில அந்த கையை தூக்கி நிறுத்தி இந்த நிலைமைக்கு போகாது. கட்டின மனைவி நேசிங்க. அவன் வீட்டை விட்டு, அம்மா அப்பா விட்டு, சொந்த மதம் விட்டு, அந்த ஊரை விட்டு, அத்தனை வருஷம் 20-21 வருஷம் வாழ்ந்த அந்த வாழ்க்கை விட்டு என் புருஷன் தான் கெதி என்று சொல்லி அந்த வீட்டில் வந்து அன்பையே இருந்து இத்தனை நாள் காலங்கள் ஓட்டுறாங்களே. கொஞ்சம் யோசிங்க. இந்த பிரிவினைனால இதனால எத்தனை குடும்பம் வீணா போகுது.